கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறதுனால இது ரொம்ப மெதுவா நடத்திட்டு இருக்க முடியாது, உங்கள்கிட்ட எழுத வச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அதனால நீங்க வீடியோ பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துங்க. மையமை புரியுதா? வேகமா போயிடுவேன். ராபிட் ஃபயர், இது வந்து ராபிட், சரியா? ஓகே சார். ஆமா, இது வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒன்ஸ் வீடியோ பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துங்க, அப்பதான் நம்மளால முடிக்க முடியும். சரியா இப்ப 11:55 ஆகுது என்னோட வாட்ச்ல. நான் ஒரு 12:30க்கு நான் முடிச்சிடுறேன். ஹார்ட்லி ஒரு 30-35 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்ல முதல் ஒரு 50 பக்கமாவது நான் விரட்டி எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. வீடியோ அப்ப பாருங்க, மகளிர் சர்வதேச போட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 10,000 ரன்களை கடந்து 2வது இந்திய வீராங்கனை அப்படிங்கறத யாரு சார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனாங்க. இந்த ஸ்மிருதி மந்தனா இது வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஏன்னா இப்பதான் வேர்ல்டு கப் அப்படிங்கிற கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு கப் கிரிக்கெட் அப்படிங்கிறது எந்த நாடுங்க ஹோஸ்ட் பண்ணுது? விமன் கிரிக்கெட் T20. பாவிகளா, இங்கிலாந்து சார், இங்கிலாந்து. சோ நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது இவ்வளவு லேட்டா சொல்றீங்க. இப்போ யார் மேம் சொன்னது? சார் ஆதித்யா. ஆதித்யா பாப்பா? எஸ் சார். ஏப்பா அடிக்கடி காணாம போயிடுற? தஞ்சாவூர். சாரி சார், நேற்று கொஞ்சம் வெளியில போற மாதிரி ஆச்சு சார். மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் சார். சரி, ஓகே. சர்வதேச போட்டிகளில் ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிறவங்க 10,000 ரன்களை கடந்த 2வது இந்திய வீராங்கனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 4வது வீராங்கனை அப்படிங்கிற பெருமையும் ஸ்மிருதி மந்தனா பெற்றுள்ளாங்களா. இந்தியாவில் 2, சரியா? அதே மாதிரி இன்டர்நேஷனல்ல 4. இன்டர்நேஷனல்ல 4வது அப்படிங்கிறது ஸ்மிருதி மந்தனா. சரி, யாருங்க நம்மளுடைய விமன் கிரிக்கெட்டோட T20 மேட்ச் அப்படிங்கறத இப்ப லீட் பண்ணிட்டு இருக்கா? ஹர்மன்பிரீத் கவுர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஹர்மன்பிரீத் கவுர், இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 2வது முக்கியமானது வந்து பாருங்க, தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னு சொல்றேன். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அப்ப நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோடைய புதிய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராகேஷ் அகர்வால். இந்த ராகேஷ் அகர்வால் அப்படிங்கிறது அப்ப அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க தனியா எடுத்து எழுதிக்கணும். சோ இன்னைக்கு ஒரு நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம். ராணுவம் அப்படிங்கறதுல பார்த்தோம். ராணுவம் அப்படிங்கறதுல யாரு பார்த்தோம்? தீரஜ் சேத் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். தீரஜ் சேத். அப்ப அப்பாயின்மெண்ட்ஸ்ல போய் எழுதிக்கணும். NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. சோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு சார் இருக்கானா? நம்முடைய ராகேஷ் அகர்வால் அப்படிங்கிறவர் இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ அடுத்து மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன சார் அப்படி சொன்னாங்க பாருங்க, நான் கடந்து போறேன் பாருங்க. நமக்கு தேவையானதை மட்டும் தான் எழுதிக்கணும். சந்திப்பூர் அப்படிங்கறதுல உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளம் ITR அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? டெஸ்டிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச், இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்ச், அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன சார் பண்ணிருக்காங்க? யாரோட கட்டுப்பாடுல இருக்குன்னா DRDOட கட்டுப்பாடுல இருக்கு. அப்ப DRDOனா என்ன தெரிஞ்ச? எஸ், டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரி, நம்ம அகாடமியில படிச்சு DRDOல யாரு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கா? அவரை பத்தி நான் அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவேன். நம்ம அகாடமியில UPSC எக்ஸாம்ஸ் எழுதி DRDOல ஆல் இண்டியா ரேங்க் முன்னடிச்சு அவர் இருக்காரு. திருவேண்டரத்துல இருக்காரு DRDO. அவர் இன்ன வரைக்கும் நம்முடைய அந்த பேனர்ல அவர் தான் ஃபர்ஸ்டா இருக்கிறார். பேனர்ல நம்முடைய இதுல எல்லாம் அவர் ஃபர்ஸ்டா நான் போட்டு வச்சிருக்கேன். அவர் பேர் என்ன? கிளாஸ்ல அடிக்கடி சொல்லியிருக்கேன், நிறைய முறை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சாதனையாளர் மாறிடுவோம்ல. மிஸ்டர் பூமிநாதன் சார், நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அடிக்கடி சொல்லியிருக்கேன் கிளாஸுக்குள்ள. நம்முடைய பேனர்ல இன்னும் அவர் தான் நம்பர் 1ல இருக்காரு. நம்முடைய இதுலாம் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் அவர் தான் இருக்காரு. மிஸ்டர் பூமிநாதன் சார் சுபேதார் மேஜர் அப்படிங்கிற போஸ்ட்ல வந்தாங்க. வந்து 2000 பேர் அப்ளை பண்ண அந்த எக்ஸாம்ஸ்ல அவர் வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ் இருந்துச்சு, மெயின்ஸ் இருந்துச்சு, இன்டர்வியூ இருந்துச்சு. அப்ப ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூலாம் அடிச்சு இப்ப DRDO திருவேண்டரத்துல ஒர்க் பண்றாங்க. ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அப்ப ஞாபகம் வச்சுங்க சார். ஃபைடு, இந்த ஃபைடுனா உங்களுக்கு தெரியும். இப்பதான் பார்த்தோம், வைசாலி பார்த்தோம், ஃபைடு. இன்னொருத்தரும் பார்த்தோம், ஒரு பொண்ணு பார்த்தோம், அவங்களும் அடிச்சிருக்காங்க. 2 பேருக்குமே CM வாழ்த்து சொன்னாருன்னு. ஒருத்தங்க வைசாலி, இன்னொருத்தவங்க பேர் என்ன? சவிதா ஸ்ரீ. அப்ப 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி இப்படிதான் கேட்பாங்க. சவிதா ஸ்ரீ இஸ் ரிலேட்டட் வித், அசோசியேட்டட் வித் விச் கேம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப விச் கேம் அப்படின்னா, விச் கேம் அப்படின்னா நமக்கு செஸ். அப்ப ஃபைடுனா என்ன சார்? இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபைடு அப்படின்னு சொன்னாவே ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல், சரியா? டெஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபைடுனா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டெஸ் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்த இடத்துல ஃபைடுங்க. அப்ப ஃபைடு அப்படிங்கிற சாம்பியன்ஷிப் எங்க சார் நடந்திருக்கு? கத்தார்ல நடந்திருக்கு. எங்க நடந்திருக்குன்னா கத்தார் அப்படிங்கறதுல நடந்திருக்கு. கத்தார் அப்படிங்கறதுல தோஹா அப்படிங்கிற பிளேஸ்ல. இதுல இந்திய சதுரங்க வீரர்கள் யார் யாரு சார் அப்படின்னு சொன்னா, ஹொனேரு ஹம்பி,
அந்த விமன் எழுதிக்கணும். ஹொனேரு ஹம்பி, அதே மாதிரி அர்ஜுன் எரிஹைசி, இவங்க 2 பேருமே பிரோன்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க. பிரோன்ஸ் மெடல். அப்ப ஹொனேரு ஹம்பி ஞாபகம் வச்சுக்கணும், அர்ஜுன் எரிஹைசி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ ரீசெண்டா வைசாலி அப்படின்னு சொன்னேன். சாரு அவங்க பேர் என்னமா? என்ன ஸ்ரீ? சவிதா ஸ்ரீ. அவங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஹொனேரு ஹம்பி ஞாபகம் வச்சுக்கணும், அர்ஜுன் எரிஹைசி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் ரொம்ப முக்கியமானது புதுச்சேரியை சேர்ந்த திவ்யா அருள். இந்த திவ்யா அருள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஐரோப்பாவோட மிக உயரமான சிகரம். அது எங்க சார் இருக்கு? யூரோப்லயே இருக்க ஹையஸ்ட் பீக் ரஷ்யாவில் இருக்கு. அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்பிரஸ் அப்படிங்கிற அந்த சமிட். அந்த எல்பிரஸ் சமிட்டோட உயரம் எவ்வளவு சார்? 5642 மீட்டர். இதுதான் யூரோப்லயே உயரமானதுன்னு சொல்லி பாக்குறோம். எங்க யார் சொல்லுவோம்? ஆப்பிரிக்காவில் உயரமானது இது. அடிக்கடி சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல, ஆப்பிரிக்கால மிக உயரமான சிகரம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், பரிச்சயம் ஆக மாட்டோம் அப்படின்னா கிளிமாஞ்சாரோ. ஆமா, கிளிமாஞ்சாரோ ரஜினிகாந்த் கூட ஆடுவார் அந்த ஒரு சாங்க்கு. யாரோட டைரக்ஷன்ல? சங்கர் அவரோட இயக்கத்துல ரஜினிகாந்த் ஆடுவார். அந்த பேக்ட்ராப் காமிச்சிருப்பாங்க கிளிமாஞ்சாரோ. அது வந்து ஹையஸ்ட் பீக் இன் ஆப்பிரிக்கா. இப்ப யூரோப்ல ஹையஸ்ட் பீக் அப்படிங்கிறது எல்பிரஸ், அது 5642. எவரெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளவு உயரம்? 8848.86 மீட்டர் இல்லையா? 8848.86 மீட்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ முதுமலை புலிகள் அப்படிங்கறது பாதுகாப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, சோ அங்க கழுகு அப்படிங்கறது தென்பட்டு இருக்கான். என்ன கழுகு சார்? கிழக்கு ராசாளி கழுகா, அதுக்கு பேரு கிழக்கு ராசாளி கழுகு. அதோட சயின்டிபிக் நேம் வந்து அக்விலா கெலியாக்கா. அக்விலா கெலியாக்கா. இதோட மெட்டீரியலும் உங்களுக்கு அனுப்பி தந்துடுறேன், போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். ஸோ இதோட வீடியோவும் உங்களுக்கு அனுப்பிச்சு தந்துடுறேன். ஃபியூச்சர்ல நல்லா கேட்டுங்க, பரிச்சயமாங்க. ஒரு தடவை படிக்காதீங்க, ஒரு தடவை கேட்காதீங்க. போட்டித் தேர்வுக்கு படிச்சா மட்டும் பத்தாது, பரிச்சயமாகணும். அக்விலா கெலியாக்கா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ரீசெண்டா நான் உங்களுக்கு ஃபாலோ அப்ஸ் கொடுத்துருந்தேன். தமிழகத்துல எத்தனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேஷனல் பார்க் இருக்கு? கிளாஸ் கட் ஆயிடுச்சோ இல்லையோ? ஏமா அந்த பயோஸ்பியர், பயோடைவர்சிட்டி, 5 நேஷனல் பார்க் இருக்கு. சரி, எத்தனை பயோடைவர்சிட்டி இருக்கு? 2 தான். பயோடைவர்சிட்டி 2 தான் இருக்கு. பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது ஆமா மதுரை அரிட்டாப்பட்டி இருக்கு, திண்டுக்கல் காசம்பட்டி இருக்கு. எத்தனை பயோஸ்பியர் இருக்கு? 3 பயோஸ்பியர் இருக்கு. 3 பயோஸ்பியர் அப்படிங்கிறது ஒன்னு மன்னார் வளைகுடா, இன்னொன்னு வந்து நீல்கிரிஸ், இன்னொன்னு அகஸ்தியர் மலை அப்படிங்கிறது. அகஸ்தியர் மலை அப்படிங்கிறது. அப்ப முதுமலை புலிகள் வள காப்பகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ முதுமலை அப்படின்னு சொன்னாவே எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரும்? நீல்கிரிஸ்ல வரும். நீல்கிரிஸ் அந்த பொண்ணு பேர் என்ன? மாலாலாம் இல்லையா கிளாஸ்ல? நீல்கிரிஸ் மாலா இல்ல. டெல்லியில இருந்து அந்த பொண்ணு பேர் என்ன? அவங்களாம் இல்ல, ஆளை காணோம். என்ன ஸோ லீவ் போட்டுறாங்க. ரைட்டுங்க. ஸோ அடுத்து என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமானது மட்டும்தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சந்தாலி மொழி ஒரு இந்த ஓல்ட் சிக்கி அப்படிங்கிற எழுத்து வடிவத்தில் நூற்றாண்டு விழா கண்டிருக்கா. இது ஜார்ஹண்ட் அப்படிங்கிறதுல ஜாம்ஜெட்பூர் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. சந்தாலி. சரி, சந்தாலி அப்படிங்கிறது எத்தனையாவது மொழியாக இணைக்கப்படுச்சுங்க? அல்லது எந்த அமெண்ட்மெண்ட் படி இணைக்கப்படுச்சு? நான் ஒரு ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்தேன், பிடிஎம்எஸ்ன்னு சொல்லி. நீங்க படிக்கிற மாதிரி தெரியல, பாஸ் ஆகிற மாதிரி தெரியல. இதெல்லாம் பல முறை கேட்டிருக்கோம் ருத்ராக்கெல்லாம். ருத்ரா பல முறை கேட்டிருக்கோம், பல முறை சொல்லிட்டேன். நான் ஷெடியூல்லாம் கேட்கல. ஷெடியூல் வந்து 8th ஷெடியூல். ஓகே, 92வது அமெண்ட்மெண்ட். எஸ், போடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலி, பிடிஎம்எஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன். அப்படியே கேட்டுட்டே இருந்தோம்னா எப்ப பாஸ் பண்ண போறோம், எப்படி ஜெயிக்க போறோம்னு தெரியல. என்ன பிடிஎம்எஸ், போடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலி, 92வது அமெண்ட்மெண்ட். அப்ப சந்தாலி அப்படிங்கிற ஒரு மொழியினுடைய ஓல்ட் சிக்கி அப்படிங்கிற ஒரு எழுத்து அதோட வடிவமா. அது வந்து ஜார்ஹண்ட் அப்படிங்கிறது ஜாம்ஷெட்பூர் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஜார்ஹண்டோட கேபிட்டல் சிட்டி என்ன ருத்ரா?
ராஞ்சி அப்படிங்கிற ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட எத்தனையாவது மாநிலம்? 28 சார். 28வது மாநிலம் எங்க இருந்து பிரிஞ்சு? பீகார்ல இருந்து பிரிஞ்சிச்சு சார். பீகார்ல இருந்து எந்த தேதியில பிரிஞ்சு? நவம்பர் 15 2000 நவம்பர் 15 2000ல மட்டும் எத்தனை மாநிலங்கள் பிரிஞ்சு? 3 சார். 3 மாநிலங்கள். மாநிலங்களை எந்த அடிப்படையில பிரிச்சாங்க? மொழி வாரியாக சார். மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் அந்தமாக இருக்கிற 1956ல எத்தனை மாநிலங்கள்? 14 சார். 14. அப்ப 15வது அப்படிங்கிற அந்தமாக இருக்கக்கூடிய மொழியாக எது சேர்க்கப்படுச்சு? 15வது மொழியா? சிந்தி மொழி சிந்தி. சார். சிந்தி. கரப்பாங்கிறது எந்த மொழி சொல்லு? சிந்தி மொழி சார். சார் சரி, மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருல, யார் அவரு? மொழிகளின் காட்சி சாலை அகத்தியலிங்கம் சார். சா அகத்தியலிங்கம் அப்படிங்கிறது இல்லையா? தெலுங்கு அப்படிங்கிறது எந்த திராவிட மொழியில வரும்? நடு திராவிடம் சார். நடு திராவிட மொழி அப்படிங்கறதுல வருது இல்லையா? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ன்றது யாரு? கால்டுவெல் சார். கால்டுவெல் எந்த வருஷம்? 1856 சார். 1856 அப்படிங்கிறது. 1856ல யாரு லார்டு கவர்னர் ஜெனரலா இருந்தது? யாரு? சார் காலிங் சார். காணி எங்கமே தூரத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஓகே, கங்கராட்ஸ் பா, கங்கராட்ஸ். எஸ் சார். அப்ப யாருங்க இந்த ஓல்சிக்கி அப்படிங்கிற எழுத்து வடிவத்தினுடைய தந்தை அப்படின்னு கேட்டா பண்டிட் ரகுநாத் முர்முங்க. பண்டிட் ரகுநாத் முர்மு அப்படிங்கிறவர் தான் இந்த ஓல்சிக்கி அப்படிங்கிற எழுத்து வடிவத்தினுடைய தந்தையா. ரகுநாத் முர்மு. முர்முனாவே நான் காஸ்ட்னு சொன்னேன். ஒடிசா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல, ஜார்க்கண்ட்ல அதிகமா இருக்கும் இந்த முர்முங்கிற அந்த இனம். நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் அவங்க கூட இந்த முர்மு அப்படிங்கிற அந்த வகையாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓல்சிக்கி அப்படிங்கிற எழுத்து வடிவம். சோ அதோட தந்தை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பண்டிட் ரகுநாத். இந்த பண்டிட் ரகுநாத் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. சோ இது முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நமக்கு தேவையானதை மட்டும்தான் படிச்சுட்டு போகணும். சரியா? முத்தெல்லாம் தெரிஞ்சுங்க. இந்த கிளைகோமா அப்படின்னு சொல்லுவாங்க, கண் அழுத்த நோய். சோ ஐல ஒரு ஐல பிரஷர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த கிளைகோமா. இந்த கிளைகோமா அப்படிங்கிற அந்த நோய் இது வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு அப்படின்னா பார்வை இழப்பு ஏற்படும். சரியா? ஐசைட் அப்படிங்கறதோட ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுல அத காரணத்தை துல்லியமா கண்டறிதல் மற்றும் சிகிச்சை அளிப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தினை குறிக்கிறது கிளைகோமா அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, 18 வயதான இந்திய மலையேறும் வீராங்கனையான மும்பையை சேர்ந்த காமியா கார்த்திகேயன். இந்த காமியா கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தென் துருவத்தை அடைந்த முதல் அப்படிங்கிற நபர்ன்றத வர்றாங்க. அதாவது சவுத் போல ரீச் பண்ணியிருக்காங்க. தென் துருவத்திற்கு பனிச்சறுக்கு செய்த இளம் இந்தியர் மற்றும் உலகின் 2வது இளம் பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளாரா. சோ யாரு சார்? இவங்க வந்து காமியா கார்த்திகேயன். சோ ஹி பிலாங்ஸ் டு மும்பை, மகாராஷ்டிரா. அப்ப காமியா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்கள ஞாபகம் வச்சுங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், தென் துருவத்தை அடைந்த முதல் நபர் யாரு பேசியிருக்கோம். சவுத் போல ரீச் பண்ண முதல் நபர். அவ்வளவுதான் உங்களுடைய பரிச்சயம். வட துருவத்தை அடைந்தவர், தென் துருவத்தை அடைந்தவர் அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம். இந்த கிளாஸ்ல உங்ககிட்ட அப்படியே ஏகப்பட்ட கிளாஸ். கிளியரா சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் பேசுறீங்க, எனக்கு சரியா கேட்கல. சரியா பேசுங்க. மெய்யமை சார். மெய்யமை பேசுங்க சார். ரொவால்ட் அப்படிங்கறவங்க போயிருப்பாங்க சார். இல்லப்பா, தென் துருவத்தை அடைந்தவர் அப்படிங்கிறது யாரு? வட துருவத்தை. ராபர்ட் பியரி அப்படிங்கிறவர் வட துருவம்னு சொல்லியிருந்தோம். நார்த் போல ராபர்ட் பியரி. அது மாதிரி தென் துருவத்தை அடைந்தவர் அமுண்ட்சன். அமுண்ட்சன் அப்படிங்கிறவர் அவர் தான் தென் துருவத்தை அடைந்தவர். இப்ப நம்ம தென் துருவத்தை அடைந்த 18 வயது பாருங்க, காமியா கார்த்திகேயன். only 18 years old. only 18 years old அப்படிங்கிறது காமியா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க 2வது பெண், உலகின் 2வது பெண் அப்படிங்கிற அந்த இதை அடைகிறாங்க அப்படி சொல்லி பாக்குறோம். அடுத்து பாருங்க, குஜராத்ல அகமதாபாத்ல சிறுநீரக நோய்கள் மற்றும் ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்னி இருக்கு இல்லையா, அந்த கிட்னி டிசீசஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர், கிட்னி ரிசர்ச் அண்ட் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது குஜராத்ல தொடங்கி இருக்காங்களா. அதுல 500 அந்த மாற்று சிகிச்சை, அதாவது அறுவை சிகிச்சை சர்ஜரி பண்ணியிருக்காங்களா. 500 அது மாதிரி இருக்க டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரே ஆண்டுல ஒரு மைல்கல் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க குஜராத்ல. சரி, குஜராத்ல இப்ப ரீசெண்டா ஏஐ அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். வாட் இஸ் இட்? ஏன்பா இப்படி எந்த கேள்விக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன்னு இப்படி மந்துன்னு இருந்தீங்கன்னா அப்ப யாரை குறை சொல்லுவீங்க? தென்றலை ஈஸ்வரமை குறை சொல்லுவீங்களா? நான் தென்றலை ஈஸ்வரம்ல படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு
அண்ட் மெட்டா டேட்டா சென்டர் சார். ரிலையன்ஸ் அண்ட் மெட்டா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர், ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு டேட்டா சென்டர், தரவு மையம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்களா? சார் மறந்து போதா, லேட் ஆகுதா, இல்ல நாங்க ஏன் சொல்லணும்ன்ற மாதிரி இருக்கீங்களா? சார் எடுக்கிறது டேட்டா சார். அதாவது ரீகால் பண்ணாம இருக்கீங்க, ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணாம பரிச்சயமாகாம இருக்கீங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது இல்ல? மெட்டா எஸ் சார். சார், மெட்டா அந்த மெட்டா நிறுவனத்தினுடைய யாரு தலைவர்னு சொல்லி சொன்னேன்? மார்க் ஜூபர்க் அப்படின்றவர் தான் அதோட மெட்டா நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? ரிலையன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் டேட்டா அப்படிங்கிற அதமாக சென்டர், ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர் குஜராத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தோம் இல்லையா? குஜராத் அப்படிங்கறத ஆரம்பிச்சது அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். பிரியதர்ஷினி, புதுக்கோட்டை பிரியதர்ஷினி ஆன் பண்ணுமா? சார் மெதுவா. புதுக்கோட்டை பிரியதர்ஷினி இருக்கீங்களா? கேக்குது சார். அம்மா, புதுக்கோட்டை, நீங்க புதுக்கோட்டையில இல்ல, நம்ம காரைக்குடியில இருந்து பக்கத்துல பாரி நகர்ல தான் இருக்கீங்க. என்ன, கொஞ்சம் நல்லா பேசுங்க. சார் பிரசன்ட் சார். நான் என்ன கேள்வி கேட்டேன்? ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுமா, கொஞ்சம் பக்கத்துல. நான் பேசுறது உனக்கு கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க பாப்போம். சோ புதுக்கோட்டை அப்படிங்கறதுல எந்த ஊர்ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே நடந்துட்டு இருக்கு? ஆர்கியாலஜிக்கல் சர்வே பொற்பனை கோட்டைங்க சார். பொற்பனை கோட்டை. பொற்பனை கோட்டை. சரி, பொற்பனை கோட்டை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த உங்க ஊர்ல இருக்க இசை கல்வெட்டு, அது என்ன பேரு? சரி, அப்படியே படிச்சுட்டே இருமானே, படிச்சுட்டே இருங்க. கிளாஸ்ல எவ்வளவு முறை சொல்லியிருக்கேன், வச்சிருக்கேன், எழுதிட்டே இருக்கிறது, படிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி படிக்கிறது, பாஸ் ஆகிறது? குடுமியான் மலை, அதான் இசை கல்வெட்டு. குடுமியான் மலை. உங்க ஊரை பத்தி கேட்கறேன், இன்னும் நான் சப்ஜெக்டே கேட்கல, வெளியில இருந்து கேட்கல, ஆனா எத்தனை முறை பேசியிருக்கோம் அதை பத்திலாம். சோ அடுத்து எழுதி வச்சுங்கப்பா, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சார் அப்படின்னு சொன்னா, ஜனவரி 1 ஒவ்வொரு ஆண்டும் அப்படிங்கிறது, இந்த ஜான் 1 அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக அளவில் அமைதி மற்றும் ஒற்றுமை மேம்படுத்துறதுக்காக இந்த நம்ம இது என்ன டேவா சொல்றாங்கன்னா, இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே. அப்ப இன்டர்நேஷனல் ஃபேமிலி டேங்கிறது ஜனவரி 1. இந்த ஜனவரி 1ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அந்த டேட்ஸ் பூரா ஞாபகம் வச்சுங்க. ஜனவரி 1, அதே மாதிரி ஜனவரி 12, ஜனவரி 15, ஜனவரி 26, ஜனவரி 25 இம்பார்ட்டன்ட் டேஸ்ல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அப்ப நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்க, பரதநாட்டிய நடன கலைஞர் ஊர்மிளா சத்யநாராயணனுக்கு நிருத்திய கலாநிதி அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்திருக்காங்க. நமக்கு இதுல எல்லாம் கேட்பாங்க தெரியுமா? இந்த கலை மற்றும் கலாச்சாரம் இதெல்லாம் நமக்கு பாடமாவே இருக்கு. அப்ப ஊர்மிளா சத்யநாராயணன் அப்படிங்கிறவங்க எந்த அந்த எதோடு தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க. அப்ப இவங்க பரதநாட்டிய நடன கலைஞர், பரதநாட்டியத்தோட சம்பந்தப்பட்டவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஊர்மிளா சத்யநாராயணன் அப்படிங்கிறவங்க எதோட சம்பந்தப்பட்டாங்க அப்படின்னு கேட்டா பரதநாட்டியத்தோட சம்பந்தப்பட்டாங்க. சரி, இப்ப நம்ம வந்து தமிழ்நாடுனா பரதநாட்டியம் எடுத்துக்கலாம். கேரளா கிளாசிக்கல் டான்ஸ். கூட்டத்தோட கத்தாதீங்க ப்ளீஸ். கேட்கறவங்க ஆன்சர் பண்ணுங்க. சார் என்கிட்ட கேளுங்க சார், நான் சொல்றேன்னு சொல்லுங்க. இப்ப கூட்டத்தோட கத்த கூடாது. என்கிட்ட கேளுங்க சார், நான் சொல்றேன். தெரியலாம் தெரிஞ்சுக்கிறேன். யாருமா? அம்பிகா, புதுக்கோட்டை. சொல்லுங்கப்பா. அம்பிகா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால என்னது? குச்சிப்பிடி அப்படிங்கிறது இல்லையா? ஆந்திரால வந்து குச்சிப்பிடி. மோகினி ஆட்டம் கேரளாமா? மோகினி ஆட்டம் வந்து கேரளா. கதகளி கதகளி கேரளா தான். கதக்கு நார்த் இந்தியா ஃபுல்லா. கதக்கு வந்து நார்த் இந்தியா ஃபுல்லா. சரியா? கதக்கு வந்து நார்த் இந்தியா ஃபுல்லா. ஒடிசி ஒடிசா தான். ஒடிசா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, பாருங்க அடுத்து பாருங்க. வெனிசுலா அப்படிங்கிற நாட்டினுடைய அதிபர் நிக்கோலாஸ் மடூரா, ஏற்கனவே பேசியிருக்கோம். சோ எந்த நாட்டுல கைது செய்யப்பட்டாரு? வெனிசுலா. அமெரிக்கா நாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அவரை வந்து காவல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றது விஜயநகர் அப்படிங்கிற மாவட்டம். கர்நாடக மாநிலத்துல விஜயநகர் அப்படிங்கிற மாவட்டத்துல இந்திய சிறுத்தையினுடைய அரிய வெளிரிய இளஞ்சிவப்பு உருத்திலான சந்தன சிறுத்தை முதலில் தென்பட்டு உள்ளதாக பதிவாயிருக்கா.
ஸோ இதற்கு முன்பு ராஜஸ்தான்ல அது இருந்துச்சு. சரி, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய புலிகள் பாதுகாப்பு சரணாலயத்துக்கு என்ன பேரு? கிர்